வெல்கம் பேக் டு தி சேனல். எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கர ஹைப்பா பயங்கர ட்ரெண்டிங்காக போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் எம்எஸ் தோனின்ற இந்த மனுஷன் அடிச்சு ஆக்சுவலாக 3 6 தாங்க. இந்த 3 6 கதையே மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். Starts off with a 6. Bang! 6 ball. 6 ball. ஆனால் இந்த 3 6 சில பேரோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பத்திரானா ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காரு. நான் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் எம்எஸ் தோனி என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நர்வஸே குறைஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, நம்மளோட எம்ஐ கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்கார்ல, நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான மன உடைச்சலில் போயிருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று தலையோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்ததுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நேற்று மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ் தோனி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 அதுவும் லாஸ்ட் 4 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சார். ஸோ இந்த 20 ரன் ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேட்ச் வின் பண்ணதும் 21 ரன்ஸில் வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணோம். ஸோ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் தலை தாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைனா நேற்று மேட்ச் தோற்றுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி தெரியுமா இருக்குது, இதுதான் சில பிளேயருக்கு வந்து ஆக்சுவலாக பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு. என்னன்னா, பத்திரனா, அதுக்கடுத்து தூபே, ருத்ராஜ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே தோனியோட அந்த 3 6 இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேடோ ஆகிடுச்சு. அதாவது அவங்க தோனியோட அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி அந்த அளவுக்கு பேசலை. காரணம் என்னென்னா, அந்த மனுஷன் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ ஹைப் ஆகுது, அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது. இதில் வந்து 3 6 அடித்தா என்ன ஆகும்? ஸோ அதுதான் இங்கே கதையாக இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு பேசலை. ஏன்னா இங்கே முக்கியமான ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னா பத்திரானா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூபே. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸுங்க. நேற்று அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனி அடித்த ரெண்டும் முக்கியம் தான். தலை வந்து கிரவுண்டில் நின்னாலே அது பெரிய விஷயம். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆஸ் ஏ தோனி ஃபேனாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் கிரவுண்டில் இருந்தாலும் அவள் என்ஜாய் தான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டிவியில் பார்க்கும்போது அவள் என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த மனுஷன் வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து கம்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகுது, தோனியோட 6 மட்டும் எல்லாருமே தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கண்டுக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனில் பத்திரானா கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸாக இருந்தீங்களே, அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக மாறிச்சு, என்ன மேட்டர், என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் இருந்தேன், பட் தோனி பாய் என்கிட்ட வந்தார், வந்து இந்த மாதிரி வந்து நீ ரொம்பலாம் எதுவும் பண்ண வேணாம், புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ண வேணாம், காமாரு, ரொம்ப பதட்டப்படாத, ஜாலியாக போடு, நீ வந்து உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணு, வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்ன வருமோ, என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அது மட்டும் பண்ண செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப்டன் ஆக்சுவலாக பண்ண வேண்டிய வேலை. பட் இருந்தாலும் தோனி எதுக்கு வந்து பண்ணுறாருன்னா, அந்த கைடன்ஸ் வந்து கொடுத்தாலே போதும், சில பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் ஏதாவது ஒரு புது பிளேயர் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமர்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தீபக் சார்லாம் ஒரு சீசனில் பயங்கரமாக பண்ணி விட்டார். அதாவது தீபக் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி வேறு லெவலில் கொண்டு வந்து விட்டாங்க. பட் இப்போ தீபக் சார் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு இந்த நியூ பிளேயர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், அதாவது இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் சொல்லுவாங்களே, பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்து போட வராரு, ஸோ அவரை நம்பி தான் ஒரு டீம் இருக்குது அப்படின்னும் போது அவரோட ப்ரெஷரை முதல்ல கம்மி பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருக்காரு போல். ஸோ இதை வந்து பத்திரானா சொல்லும் போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவள் ஹாப்பி. ஓகே, தலை இன்னும் வந்து களத்தில் வந்து அவரோட அட்வைஸ் வந்து எல்லா பசங்களுக்கும், அதாவது சின்ன ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது ஒரு ஹாப்பியான விஷயம். ஆஸ் அ தோனி ஃபேனாக எல்லாரும் கேட்கறது, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எல்லாரும் கேட்கறதுக்கு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே நேற்று வின் பண்ணிருச்சு, ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருந்தாங்க, ஓகே. பட் அதே சமயத்தில் எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. காரணம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி போட்டார் அப்படின்றது எல்லாருமே ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, எம்ஐ தோத்துறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. என்னன்னா, எம்ஐ தோற்று போச்சு, பட் ரோஹித் சர்மா அடிச்சிட்டார், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ எடுப்பாங்களே வெளியே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதில் எல்லாம் பேசும்போது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மும்பையில். ஸோ அதை கேட்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தோணுது. ஹர்திக் பாண்டியா ஓகே, ஜெட்டிலேருந்து வந்துட்டார், தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த மனுஷனை இந்த அளவுக்கு அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே மேட்ச் ஆக்சுவலாக முடிகிற தருவாயிலே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியோட மூஞ்செல்லாம் மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அழுகுற ஸ்டேஜுக்கு கிட்ட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இல்லை, எம்ஐ டீமும் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிவாகுதுன்ற மாதிரி ஆக்சுவலாக வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஃபேன்ஸே எப்படி இருக்காங்கன்னா, இங்கே ரோஹித் சர்மா அடித்ததே எங்களுக்கு போதும், எம்ஐ தோத்தாலும் பரவாயில்ல, ரோஹித் சர்மா அடித்ததே எனக்கு போதும், இதுதான் பாண்டியாவுக்கு வேணும், எம்ஐ தோக்கணும், ஸோ தோத்து பாண்டியா அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க.
அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. என்ன இருந்தாலும் பாண்டியா மும்பையில் தான் இருந்தார். ஸோ அவங்களுக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஓகே ஒரு 2, 3 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணாங்க எல்லாமே ஓகே. பட் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. எம்ஐ இவ்வளோ ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ இதில் வேறு ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறாரு, எஸ்ஆர்ஹெச்சுக்கு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி பல டாக்லாம் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையாக பொய்யா ரூமர்ஸ் வந்து பயங்கரம் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவோம். பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு எம்ஐ டீமை வந்து எம்ஐ ஃபேன்ஸே வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது சரியா தப்பா அப்படின்றது உங்களோட தாட்ஸ் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னு தோணும். ஏன்னா பேட்டிங் சைட்லையும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, பவுலிங் செக்ஷனில் உதறிட்டாங்க. அதுவும் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15, 16 இந்த 2 ஓவர் இருக்குல்ல, இந்த 2 ஓவர் ரொம்பவே குரூஷியலான ஓவர். அந்த 2 ஓவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டாங்க. அதுவும் ஷர்துல் தக்கூர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டார். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்ததுனால தான் அதுக்கடுத்து வந்த பத்திரனாலும் சரி, முஸ்தபிசராலும் சரி பயங்கரமாக கண்டெயின் பண்ண முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போல சூப்பராக பண்ணாங்கன்னு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தோணுது, எம்ஐ டீமுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுல்ல, இந்த பாலிடிக்ஸ்னால தான் அந்த டீம் வந்து இவ்வளோ மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.